أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துல்ஹஜ் மாதத்தை முன்னோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த மாதத்தில் அல்லாஹு தாலா 2 பெரும் அமல்களை செல்வம் வழங்கப்பட்டவர்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். ஒன்று ஹஜ், மற்றொன்று குர்பானி. யாரிடத்தில் அல்லாஹு தாலா செல்வத்தை பரக்கத்தாக செய்திருக்கின்றானோ அந்த 2 நபர்களும் இந்த 2 அமல்களை செய்வதற்காக அவர்கள் முனைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம். அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி நேற்றைய தினம் சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதே போன்று இன்றைய தினத்தினுடைய பாடத்தில் குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அரபு வார்த்தை. குர்ஆன் இதை நெருக்கம் என்ற வார்த்தையிலும் புழங்குகின்றது. அதே போன்று தியாகம், அர்ப்பணித்தல், ஆடுகளை அறுத்தல் என்ற அர்த்தத்திலும் குர்பான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை புழங்கப்படுகின்றது என்று நாம் சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம். குர்பான் என்ற இந்த வார்த்தை அதாவது அகராதி பொருள். இதனுடைய அகராதியில் இதற்கு நெருக்கமாகுதல் என்பது பொருள். எல்லா அமல்களையும் ஒரு அடியார் செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைவதற்காகத்தான் செய்கிறார். அல்லாஹ்விடத்தில் தனக்கென்று ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அடியார் தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ்ஜு செய்கிறார். குர்பானி என்ற அமலுக்கு பெயரே அல்லாஹு தாலா குர்பான் என்று கொடுத்திருப்பதனுடைய உள்ளார்ந்த நோக்கம், ஒரு அடியார் தனக்கு விருப்பமான ஒன்றை அல்லாஹுக்காக அர்ப்பணிப்பதின் மூலம் அல்லாஹ்விடத்தில் அளவுக்கு அதிகமான நெருக்கத்தை பெறுகின்றார், அல்லாஹ் அவருக்கு நெருக்கமாக ஆகின்றான் என்ற இந்த அர்த்தத்தை உணர வைப்பதற்காகவே அதனுடைய பொருள் குர்பான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெயரே அதற்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு புழக்கத்தில் அர்த்தத்தை நீங்கள் தேடினால் தியாகம் செய்தல், அர்ப்பணித்தல், ஆடுகளை அறுத்தல் போன்ற அமல்களை, இது போன்ற அர்த்தங்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தியாகம் செய்தல், அர்ப்பணித்தல் என்பது போன்ற பொருள்கள் ஆடு அறுத்தலுக்கு மட்டும் இல்லை, ஆடு அறுக்காத மற்ற அமல்களுக்கும் குர்பானி என்று நம்மால் கூற முடியும். உதாரணமாக, ஒருவர் தொழுகிறார், ஃபஜ்ருடைய தொழுகை அவர் எழக்கூடிய நேரத்தில் அவருக்கு சிரமம் ஏற்படுகின்றது, அவருடைய தூக்கத்தை விட்டு கலைவதற்கு அவருக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது. இருந்தாலும் அந்த தூக்கத்தை கலைத்து போர்வையை அகற்றிவிட்டு உது செய்துவிட்டு அல்லாஹுக்காக எழுந்து தொழ வேண்டும், அல்லாஹ் இந்த நேரத்தில் உறங்குவதை ஹராமாக்கி இருக்கின்றான் என்று யார் பள்ளியின் பக்கம் விரைந்து வருகின்றாரோ இவர் அல்லாஹுக்காக தனக்கு பிடித்தமான தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறார். அதாவது தூக்கத்தை குர்பானி கொடுத்திருக்கின்றார். இதே போன்று ஒருவர் நோன்பு நோக்கிறார். நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் அவர் எப்போதும் வழமையாக நல்லா சாப்பிட்றவர். அவருக்கு பசி ஏற்படுகின்றது, தாகம் ஏற்படுகின்றது. 2 மணி 3 மணி வரும்போது பசி, அளவு கடந்த பசி, ஆனால் பொறுத்து கொள்கிறார், தாகத்தை தாங்கிக் கொள்கிறார். இஃப்தார் நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹுக்காக பசியோடும் பட்டினியோடும் அவர் சகித்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறார் என்றால் அல்லாஹுக்காக தனக்கு ஹலாலாக்கப்பட்ட தன்னுடைய உணவை அன்றைய தினம் அவர் தியாகம் செய்திருக்கிறார். உணவை சாப்பிடாமல் அவர் அர்ப்பணித்திருக்கிறார் என்பது பொருள். அதே போன்ற ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில செல்வந்தர்களுடைய ஜகாத்தை எடுத்தால் வருடத்திற்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் ஜகாத்தாக வெளியாக்க வேண்டிய பணமே இவ்வளவு வரும். இப்போ செல்வந்தர்களுக்கு நெருடல்கள் ஏற்படுகின்றது. இவ்வளோ பெரிய தொகையை வருடா வருடம் நாம் எடுத்து கொடுப்பதா என்று அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய வருத்தத்தில் கஷ்டம் ஏற்படுகின்றது. இப்படி நாம் தொகையை வெளியாக்கி கொண்டிருந்தால்
நம்முடைய செல்வம் குறைந்து விடுமே என்று ஷைத்தான் அவர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். இந்த எல்லா எண்ணங்களையும் அடியோடு குழி தோண்டு புதைத்துவிட்டு அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் ஹலால் ஆக்கியிருக்கின்றான், இதற்கு மேலாக சேரக்கூடிய பணம் என்னுடையதல்ல, இது ஏழை எளியவர்களுக்கு சென்று சேர வேண்டியது என்று உள்ளத்தை திடகாத்திரமாக செய்து கொண்டு தன்னுடைய ஜகாத்துடைய பணம் எவ்வளவோ அதை வெளியாக்கக்கூடிய நேரத்தில் அவர் பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறார், குர்பானி கொடுக்கிறார். இதே போன்ற ஹஜ்ஜுடைய விஷயம் ஒரு நபருக்கு இப்போதெல்லாம் 5 லட்சம் 4 லட்சம் 6 லட்சம் என்று எங்கேயோ சென்று விட்டது. ஒரு குடும்பம், கணவன் மனைவி, ஒரு தாய் மகன் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் வைக்க வேண்டியிருக்கின்றது. அவர் நினைத்தால் 10 லட்சம் ரூபாயில் ஒரு சின்னதாக ஒரு வீடை கட்டிவிடலாம், குட்டியா ஒரு வீடு. அல்லது ஒரு சொந்த வீட்டில் இருப்பவர் மாடியின் மீது 2 ரூம் போட்டு ஏசி போட்டு லக்ஸரி மாஸ்டர் பெட்ரூமை கட்டிடலாம். அல்லது 10 லட்சம் ரூபாயில் எண்ணற்ற எத்தனையோ செலவுகளை செய்து விடலாம். இது எல்லாம் செய்யாமல் அல்லாஹ் என் மீது செல்வம் இருந்தால் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், வசிப்பதற்கு என்பதற்கு ஒரு வீடு இருக்கின்றது, போதுமான அளவிற்கு இருக்கின்றது, இந்த செல்வத்தை நாம் அல்லாஹுடைய பாதையில் ஹஜ்ஜிலோ உம்ராவிலோ செலவு செய்ய வேண்டும் என்று இந்த பொருளாதாரத்தை அல்லாஹின் பாதையில் செலவு செய்யும் போது இதை அல்லாஹின் பாதையில் அவர் தியாகம் செய்கின்றார், அர்ப்பணிக்கின்றார். எனவே இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை அல்லாஹுக்காக, அல்லாஹினுடைய நெருக்கத்திற்காக செய்யக்கூடிய எல்லாவற்றுக்கும் குர்பானி, அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாகுதல், தியாகத்திற்காக செய்தல், தியாகம் செய்தல், அர்ப்பணித்தல் என்ற பொருளை அது கொண்டு வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு பெருநாள் அன்று ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்களிலும் யௌமுன் நஹருடைய 4 நாட்கள் மொத்தமாக இந்த 4 நாட்களில் நீங்களாக வளர்த்து ஆளாக்கி நீங்கள் செய்யக்கூடிய தியாகம், இதை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலாக அல்லாஹ் அதை பார்க்கின்றான் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இப்போ இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அரபியில் சில வார்த்தைகள் புழங்கப்படுகின்றது. நஹர் என்றும் தபஹ் என்றும் இது போன்ற வார்த்தைகள் புழங்கப்படுகின்றது. குர்ஆன் இதை பேசுகின்றது. பலதரப்பட்ட முஸ்லிம்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தபஹ் என்றால் ஆட்டையும் மாட்டையும் அறுப்பதற்கு அரபியில் சொல்லப்படும் தபஹ், தால் பாஹா. அதாவது ஒரு ஆட்டையும் மாட்டையும் அறுக்கும் முன்பாக குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டை மாட்டை கண்ணியமாக படுக்க வைத்து அதை சித்திரவதைப்படுத்தியோ அதை கஷ்டப்படுத்தியோ, ஒரு மாடு மடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய மூக்கணாங்கயிறுக்குள் அல்லது மூக்கிற்குள் விரல் விட்டு ஒரே முறுக்காக முறுக்கக்கூடிய வேகத்தில் அந்த மாடு பொத்தென்று விழும். இது போன்ற எந்த விதமான வியாபாரிகள் சமயங்களில் இப்படி செய்வார்கள். சில மாடுகள் மடியாது, ஒரே ஒரு நபர் இருப்பார், இவ்வளவு வெயிட்டான மாட்டை அவரால் படுக்க வைக்க முடியாது, வேகமாக அதனுடைய முகத்தை பிடித்து திருப்புவார், வலி தாங்காமல் அது விழும். இது போன்ற எந்த விதமான நோவினை தரும் செயல்களும் எப்போதும் செய்யக்கூடாது. குர்பானியுடைய நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாட்டை கண்ணியமாக படுக்க வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்டினுடைய கழுத்தின் மீதோ முகத்தின் மீதோ தங்களுடைய உள்ளங்காலை வைக்க மாட்டார்கள், தங்களுடைய முட்டுக்காலை வைப்பார்கள் என்ற ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஆடோ மாடோ அதை படுக்க வைத்து அதனுடைய கன்னத்தின் மீது தங்களுடைய முட்டுக்காலை வைத்து அறுப்பதற்கு பெயர், அதாவது அறுத்து இரத்தத்தை ஓட்டுவது, இதற்கு பெயர் அரபியில் தபஹ் என்று கூறப்படும். அதே நேரத்தில் ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுக்க வைப்பார்கள். இதற்கு அரபியில் நஹர் என்று சொல்லப்படும். ஒட்டகத்தை நிற்க வைத்து அதை அதனுடைய மூச்சு குழாயை குத்தி எடுப்பார்கள். ஒட்டகமாக இரத்தம் வந்ததற்கு பின்னால் விழுந்துவிடும். இதற்கு நஹர் என்று அரபியில் சொல்லப்படும். அதே போன்று இன்னும் சில விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உல்ஹியா என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. உல்ஹியா என்றால் ஹஜ்ஜு பெருநாள் அன்றும், அதாவது துல் ஹஜ்ஜு மாதத்தின் பிறை 10ஆம் நாள் அன்றும், அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பிறை 11, 12, 13ஆம் நாள் அசர் வரைக்கும் அறுக்கப்படக்கூடிய இந்த 4 நாட்களில் அறுக்கப்படக்கூடிய பலிப்பிராணிகளுக்கு உல்ஹியா என்று கூறப்படும். அது ஆடோ மாடோ ஒட்டகமோ
இந்த நாட்களில் அறுத்தால் அதன் பேர் உல்ஹியா. இது அல்லாத மற்ற நாட்களில் அறுத்தால் அது உல்ஹியாவல்ல. அதே போன்று பலிப்பிராணிகளுக்கு ஹதி என்று ஒரு பேர் இருக்கிறது. ஹதி. ஹஜ்ஜுக்காக ஒருவர் சென்றால் ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய அமல்கள் என்று சிலவற்றை இருக்கிறது. தவாஃப் செய்வது, இஹ்ராம் நியத் வைத்துக் கொள்வது, சഈ செய்வது, இது போன்ற அமல்களில் கட்டுப்பட்டது. ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுப்பதென்பதும் 10ஆம் நாள் அவர் அறுக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜுடைய அமல்களில் கட்டுப்பட்டது. இந்த நாளில் ஒரு ஹாஜி அறுக்கக்கூடிய பலிப்பிராணிக்கு ஹதி என்று கூறப்படும். அதே போன்று ஃபிதியா என்று ஒன்று இருக்கிறது. ஹஜ்ஜுக்காக சென்றவர் ஹஜ்ஜிலே கடமையான வாஜிபான ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டார், செய்யாமல் விட்டு விட்டார், தவறு செய்து விட்டார். இப்போது இவர் மீது கடமையாகின்றது. இதற்காக குற்றப்பரிகாரமாக, அரபியில் இதை கஃபாரா என்று கூறுவார்கள், செய்ய வேண்டிய அமலை செய்யாமல் விட்டதற்காக, தவறு செய்ததற்காக ஒரு ஆட்டை வாங்கி அவர் அறுக்க வேண்டும். இதற்கு பெயர் அரபியில் ஃபிதியா என்று கூறப்படும். இந்த ஃபிதியாவில் இருந்து யார் ஃபிதியா கொடுக்கிறாரோ அவர் அந்த கரியிலிருந்து சாப்பிடக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய சட்டம். அதே போன்ற அகீகாவை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறந்தால் 7 நாட்களுக்குள்ளாக 2 ஆடுகளை அவர் அறுக்க வேண்டும். பெண் குழந்தை பிறந்தால் அதே 7 நாட்களுக்குள்ளாக 1 ஆட்டை அறுக்க வேண்டும். இதற்கு அரபியில் அகீகா என்று கூறப்படும். அதே போன்று சில நபர்கள் நேர்ச்சை செய்து கொள்வார்கள். நேர்ச்சை சதகா என்று செய்து கொள்வார்கள். இந்த நேர்ச்சையை பொறுத்த மட்டிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்துகின்றேன். நேர்ச்சை என்பது எந்த வகையிலும் அவசியம் இல்லாதது. நேர்ச்சை செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இஸ்லாத்தில் இல்லை. எங்கும் அதை சுன்னா என்றோ வாஜிப் என்றோ ஃபர்து என்றோ விரும்பத்தக்கது என்றோ கூட குறிப்பிடப்படவில்லை. அதாவது நேர்ச்சையை பொறுத்த மட்டிலும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய நேர்ச்சை அல்லாஹ்வினுடைய தக்தீரில் எந்த ஒன்றையும் மாற்றாது. நபி அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய நேர்ச்சை அல்லாஹ்வினுடைய தக்தீரில் எந்த ஒன்றையும் மாற்றாது. பின்பு நேர்ச்சை என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்பது கஞ்சனிடமிருந்து சதகாவின் மூலமாக அவனுடைய பொருளை வெளியாக்குவதாகும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றாலும் சில நபர்கள் அவர்களுடைய மன நிம்மதிக்காக நேர்ச்சை செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால், இவருக்கு உடல் சரியானால் நான் ஒரு ஆட்டை அறுக்கின்றேன், நான் ஒரு கோழி வாங்கி கொடுக்கின்றேன் என்று ஏதோ ஒன்றை நேர்ச்சை செய்து கொள்கின்றார். நேர்ச்சை சதகா என்று இதற்கு பெயர் சொல்லப்படும். இவ்வாறு சதகா செய்தால் அவரும் அவருடைய குடும்பம் மட்டும், அவருடைய அண்டர்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த நேர்ச்சை சதகாவினுடைய பொருளை சாப்பிடக்கூடாது என்று ஹதீஸ் சொல்கின்றது. இதை நாம் உன்னிப்பாக கவனித்தல் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.